வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இதுன்னு ஒரு பக்கம் செம்மையாக கோவப்படுறாங்க. கோவப்பட்டாலும் சும்மா அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க பல பேர். அதில் ஒரு வகை என் அண்ணன் சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். சரி, இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அப்படிப்பட்ட ராஜேஸ்வரிக்கு சரியான அப்போ காத்துன்னு இருக்கேன். என்ன அக்கா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் வேற லெவலில் ஒரு பக்கம் அந்த வக்கீல் நோட்டீஸ் இருக்குல்ல, நம்ம விஜய்க்கே தெரியாமல் ஒரு பக்கம் நம்ம மல்லியை கையெழுத்து போட சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம தலைவனை கையில் கிடச்சிருது. அது யார் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தியா நம்ம வெண்பா தாங்க. வெண்பா கொடுத்து அப்பா என்னையம்மா பிரிக்க பார்க்குறாங்க, அம்மா அந்த வீட்டை விட்டு போனால் நான் இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிற என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அதை பார்த்தா தான் தெரியுது, ஓ இவ்வளோ விஷயம் ஒழிஞ்சுன்னு இருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ பயப்பட வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உண்மையெல்லாம் வளர்றாரு. உடனே பார்க்கணுமே இதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, ஒரு பக்கம் ராஜேஸ்வரியை கழுவி ஊற்றுறாரு ஆதாரத்தை வச்சுக்கின்னு. உடனே அவங்க ஒரு பக்கம் வாயை முடிட்டு இதுக்கு மேலே நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லைடா, எது ஒன்று பேசினாலும் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தை சிறந்த முறையில் சைலண்ட்டாக கடைப்பிடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நல்ல விஷயம்னே சொல்லலாம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு வெண்பாக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. வெண்பா இது ஊ மேலே சத்தியம், எந்த ஒரு காரணத்தாலையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் மல்லி இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, மல்லி அம்மா உன் கூடயே தான் இருப்பா, ஆனால் நானும் மல்லி அம்மா செய்யணும்னு மட்டும் நீ எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சரி, இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவும் இல்லை, கரெக்டான வாக்கை தான் இது சொல்லிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிறாங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவர் அரவிந்த் இருக்கார்ல, அவர் எங்கே போனார் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஹீரோ மாதிரி வந்தார், ஜீரோ மாதிரி போயிட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பலரும் பேசினிருக்கேன். இந்த தருணத்தில் தாங்க நான் எங்கேயும் போல, உங்களுக்காக உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் மரணமாக வந்தாருங்க. வந்ததோட மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கிளாஸாக ஒரு அப்படியே சும்மா லுக் ஒன்று கொடுக்குறாரு பாருங்க. அது பார்க்கும்போது அட்ராக்ஷனாக இருக்கிற பக்கம் அடடா நம்ம தலைவன் மீண்டும் வந்துட்டான்டா டே ஜா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட வேண்டிய விஷயமா தான் இருக்குது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் வந்ததோட மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு பிரச்சனையும் கையோட கூட்டின்னு வந்திருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாபு தாங்க. பாபு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பார்மா மல்லி இனிமேல் இந்த அண்ணன் உனக்கு அண்ணனாக இருக்க முடியாது, ஊருக்குள்ளே என்னை எப்படியெல்லாம் அசிங்கம் பார்த்தாங்க தெரியுமா, மீண்டும் நீயும் அப்படியே இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வீட்டுக்கு வரணும், வந்து விருந்து சாப்பிட்டு போகணும், அப்படி நீ வரலைன்னா அடுத்த செகண்டு இந்த அண்ணன் சாவுக்குடா நீ வரக்கூடாது, எப்போவுமே அந்த அண்ணனை கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாழ்வே மாயும் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றின்னு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனைகள் வரதான் போகுது. கூடவே இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதை கூடிய சீக்கிரம் நீங்களும் பார்க்க போகிறீங்க, நானும் பார்க்க போகிறேன். அதுக்காக தான் மரண கிளாஸ் ஒரு பக்கம் நான் வெயிட் பண்ணிருக்கேன். நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.